வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மக்கள் குறை தீர்க்கும் மலையங்குளம் மாதரசி வியத்தகு வியாகுல எண்ணெய் திருத்தலத்தை பற்றி. இந்த திருத்தலம் திருநெல்வேலி கன்னியாகுமரி தேசிய 4 வழிச்சாலையில் மூன்றடைப்பு என்கிற ஊர்லேருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. சமீபத்தில் இந்த திருத்தலத்தை பற்றி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டு நிறைய அதிசயங்கள் நடக்குன்னு கேள்விப்பட்டு ஜனவரி மாதம் 2வது சனிக்கிழமை 11ஆம் தேதி நாங்கள் அந்த திருத்தலத்துக்கு போயிருந்தோம். அன்னைக்கு அந்த திருத்தலத்தில் ஆயர் தலைமையில் கூட்டு திருப்பலி நடந்துட்டு இருந்துச்சு. அன்னையின் பாதத்தில் அரிசியை காணிக்கையாக அர்ப்பணிக்கும் அர்ப்பண விழா அப்படிங்கிற விழா நடந்துட்டு இருந்தது. அந்த விழா எதனால் அந்த மக்கள் கொண்டாடுறாங்க அப்படின்னு சொன்னால், மலையன்குளம் ஊர் மக்கள் திருத்தலத்துக்கு வர்ற சனிக்கிழமை தோறும் திருத்தலத்துக்கு வர்ற எல்லா மக்களுக்கும் அசன உணவு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு பொருளாதார நெருக்கடி காரணமாக 2005ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஊர்கூட்டத்தில் அசன உணவை நிறுத்திடுவோம் அப்படின்னு முடிவு செஞ்சுருக்காங்க. அப்போது அன்னைக்கு தினத்தில் முருகன் அப்படிங்கிற சமையல் பணி செய்கிற ஒரு சகோதரருக்கு மாதா அரிசியை அள்ளி தந்து காட்சி கொடுத்துருக்காங்க. என்னை தேடி வர எல்லா பிள்ளைங்களுக்கும் வயிறார உணவு கொடுங்க, நான் அவங்களுக்கு இந்த அசன உணவிற்கு உதவி செய்கிற பிள்ளைங்க எல்லாருக்கும் நான் அவங்களுக்கு கேட்குற வரத்தை தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மலை மேலே வீற்றிருக்கும் வியத்தகு வியாகுல அன்னையினோட சுரூபத்தில் இணைந்து மறைந்துட்டாங்களாம். இந்த மாபெரும் அதிசய நிகழ்வை அன்னைக்கு அர்ப்பண விழா அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டாடுறாங்க. அதே மாதிரி அங்கே 2 அதிசயங்கள் நடந்திருக்கு. இன்னொரு அதிசயம் என்ன அப்படின்னா, அந்த அன்னையோட சுரூபத்தில் கண்கூசுற அளவுக்கு அன்னை சிரித்த முகத்தோட ஒரு 3 நபர்களுக்கு காட்சி கொடுத்துருக்காங்க. அந்த சுரூபத்தை மெழுகுவர்த்தி ஏற்றும் இடத்துல வச்சுருக்காங்க. அதே மாதிரி மலையன்குளம் இன்னொரு அதிசயம் அப்படி என்னென்னா, மலையன்குளம் திருத்தல வளாகத்தை சுற்றிலுமே போர்வெல் போட்டும் ஆழ்துளை கிணறு தோண்டப்பட்டு ஒரு சொட்டு தண்ணி கூட அங்கே வரலையாம். தமிழக அரசு குடிநீர்துறை பரிசோதிச்சுட்டு இந்த திருத்தலத்தை சுற்றி எங்கேயுமே தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அப்போ அங்கே பொறுப்பில் இருந்த பங்குத்தந்தைக்கு மாதா காட்சி கொடுத்து 30 அடியில் ஒரு இடத்த சுட்டி காட்டி 30 அடியில் தண்ணி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்த தோண்டி அந்த மாதா சுட்டி காட்டின இடத்த தோண்டியிருக்காங்க. அதே மாதிரி 30 அடியில் அங்கே தண்ணி வந்திருக்கு. அந்த அற்புத தண்ணீரை நம்பிக்கையோடு நம்ம குடித்தோன்னா நோய்கள் எல்லாமே குணமாகுது, அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிக்கையோடு அந்த மாமருந்து தண்ணீரை எல்லாருமே குடிச்சிட்ருக்காங்க. அந்த திருத்தலத்தோட இன்னொரு சிறப்புகள் அப்படி என்னென்னா, அன்னையோட சுரூபம் 7 வியாகுலங்களை தன் இதயத்தில் தாங்கி புன்னகை முகத்தோடு அமர்ந்திருக்காங்க. அதுவும் அந்த அன்னையோட அந்த சுரூபம் ஒரே மரத்துண்டுனால் ஆனது. இன்னொன்று, அன்னை உயிரோடு இருக்கும்போது அணிந்திருந்த முக்காடு ஆடையை திருப்பண்டமாக அந்த திருத்தலத்தில் கதிர் பாத்திரத்தில் வணங்குறதுக்காக வச்சுருக்காங்க. இன்னொரு சிறப்பு அப்படி என்னென்னா, அன்னை காட்சி கொடுத்து அள்ளி தந்த அந்த அரிசியை கதிர் பாத்திரத்தில் அங்கே வச்சுருக்காங்க. அதே மாதிரி அன்னை பிரான்ஸ் நாட்டில் லூர்து நகரில் மலை மேலே லூர்து மாதா காட்சி கொடுத்த அந்த பாறையிலிருந்து வர வைக்கப்பட்ட புனித கல் ஒன்று பதிச்சிருக்காங்க. இந்த மாமருந்தை நம்ம தீர்த்த தண்ணியை நம்ம எந்த நோய்க்காக ப்ரேயர் பண்ணிட்டு குடிக்கோமோ அந்த நோய் அப்படி குணமாகுது அப்படிங்கிறது நம்பிக்கைப்படுது. அன்னைக்கு தினத்தில் அந்த அர்ப்பணிப்பு விழா அன்னைக்கு ஒரு தொகுப்பு ஒன்று கொடுக்குறாங்க. அதில் அன்னை பாதத்தில் வச்சு கொடுக்குற அரிசி, கேலண்டர், அன்னையோட வரலாறு அடங்கின ஒரு புத்தகம், ஒரு அன்னையோட அற்புத லட்டு அப்படின்னு சொல்லி ஒரு அன்னையோட படம் போட்ட ஒரு பையில் தந்தாங்க. அந்த திருத்தலத்துக்கு போயிட்டு நாங்களும் அதிசயம் நடக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அதே மாதிரி உங்களுக்கும் அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கணும்னா நீங்களும் அன்னை பாதத்தில் போய் வணங்கிட்டு வாங்க.